ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டே 12 சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடது நல்லா போச்சு இன்றைக்கி. பிகினிங் ஆஃப் த வீக் இல்லையா, ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ வாஸ் பேக் ஆன் ட்ராக். வீக்கெண்ட்ஸில் நிறையா பேர் சொல்கிற மாதிரி வீக்கெண்ட்ஸ் தான் கொஞ்சம் கிரேவிங் ஜாஸ்தி இருக்குது. வீக் டேஸில் ஒர்க் பண்ணுற பிஸியில் தெரிய மாட்டேங்கிறது. ஸோ வந்து நிறையா பேர் உங்களோட காமெண்ட்ஸுக்கு வந்து காமனாக என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, வந்து இன்றைக்கி நான் சீட் பண்ணேன், இன்றைக்கி நான் வந்து சரியாக சாப்பிடல, கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டேன், ஃபெஸ்டிவல்னால ஸ்வீட் சாப்பிட்டேன், இல்லை வந்து ஸ்ட்ரெஸ்னாலேயோ எக்ஸாம்னாலேயோ இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல டயட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பரவாயில்லை. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு 80-20 ரூல், when it comes to weight loss, 80-20 ரூல் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். 80% ஆஃப் த டைம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. 20% ஆஃப் த டைம் வந்து கொஞ்சம் அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பரவாயில்லை, அதுக்காக கம்ப்ளீட்டாக சீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு வீக்கில் வந்து 5 days இன் அ வீக் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. 2 days இன் அ வீக் வந்து ஒரு மீல் ஆஃப் த டே வந்து நீங்கள் கொஞ்சம் அன்ஹெல்த்தி ஃபுட்டை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணால் தப்பு கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட வெயிட் லாஸை வந்து டேமேஜ் பண்ணாது. ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தி சீட்டிங் பண்ண வெயிட் லாஸ் டிலே ஆகும். பட் வந்து கம்ப்ளீட்டாக சீட்டே பண்ணாமல் இருக்க முடியாது. எனக்கு வந்து எவ்ரி ஒன் இஸ் அ ஹியூமன் பீயிங். எல்லாருக்கும் கிரேவிங்ஸ் உண்டு. அதுவும் டெம்டேஷன் நிறையா இருக்குது. வெளில போனீங்கன்னா அவ்வளோ ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது டெம்டேஷன் வருது ரொம்ப ரொம்ப காமன். இப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணவங்களோ வந்து 100% ஆஃப் த டைம் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கும் கிரேவிங்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் எப்போவாது அன்ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். ஸோ தயவுசெய்து வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகாதீங்க. இந்த மாதிரி என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. நம்மளால் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை வந்து 100% ஆஃப் த டைம் ஃபாலோ பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே. 80% ஆஃப் த டைம் நல்லா சாப்பிடுங்க, 20% ஆஃப் த டைம் அன்ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா பரவாயில்லை. எப்போ முடியுமோ திருப்பி ஜம்ப் பேக் ஆன் ட்ராக் அண்ட் ஸ்டார்ட் ஃபாலோயிங் த 80-20 பிரின்சிபல். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஒரே மாதிரி 100% ஆஃப் த டைம் ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால அவங்க இது வச்சுருக்காங்க, 80-20 ரூல்னே வச்சுருக்காங்க when it comes to dieting and weight loss. So it's a very common practice. எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. 20% of the time people prefer to eat a little bit unhealthy. It is okay, so don't stress too much about it. என்னோட வந்து டே நல்லா போச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நான் பண்ணேன் இன்றைக்கி, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. இதை வந்து AAA ரோட்டி அப்படின்னு நான் வந்து இதுக்கு பேர் வச்சுருக்கேன். ஸோ AAA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஏ வந்து ஆட்டாக்கு, ரெகுலர் வீட் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட் ஏ. செகண்ட் ஏ வந்து ஆல்மண்டுக்கு. தேர்ட் ஏ வந்து அவகேடோவுக்கு. ஸோ ஆட்டாவில், ஹோல் வீட் ஆட்டாவில் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர் கிடைக்கிறது. ஆல்மண்ட் ஃப்ளாரில் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் நிறையா கிடைக்கிறது. அவகேடோவில் நமக்கு வந்து ஹெல்த்தி ஃபேட் கிடைக்கிறது. ஸோ இந்த மூணையும் சேர்த்து நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் 100% ஹோல் வீட் ஃப்ளார், அதுக்கு பதிலாக அந்த இப்போ 2 கப் ஆஃப் நீங்கள் ஆட்டா ஃப்ளார் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக 1 to 1.5 cups ஆட்டா ஃப்ளார் எடுத்துக்கோங்க, 1 full cup ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, அண்ட் ஒரு ஃபுல் அவகேடோ எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு 7 or 8 ரொட்டீஸ் வரும். உங்கள் ஃபுல் ஃபேமிலிக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி 7 to 8 ரொட்டீஸ் பண்ணலாம். அண்ட் இது எல்லாருக்குமே ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 cups ஆஃப் ரெகுலர் ஆட்டா ஃப்ளார் எடுத்துட்டுருக்கேன், 1 cup ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்துட்டுருக்கேன், ஒரு ஃபுல் அவகேடோ. ஸோ அவகேடோ நல்லா ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 cup ஆல்மண்ட் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1.5 cups ஆட்டா ஃப்ளாரில் ஹோல் வீட் ஆட்டா ஃப்ளார். முடிஞ்ச அளவு ஹோல் வீட் ஆட்டா ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளோரோ மைதா மாவோ எடுத்துக்காதீங்க. எனக்கு அதில் ஃபைபர் சத்து எதுவுமே கிடையாது. அப்படியே ஒயிட் ஹெல்த்தி ஃபார்ம் ஆஃப் ஆட்டா அது. ஸோ தயவுசெய்து முடிஞ்ச அளவு 100% மல்டிகிரெயினோ இல்லை 100% ஹோல் வீட் ஆட்டா ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நான் ஆட் பண்ணி நல்லா நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அப்படி பிசைகிறேன். என்னென்னா வாட்டர் நான் நிறைய ஆட் பண்ணல, எனக்கு அவகேடோலேயே கொஞ்சம் வாட்டர் இருக்குது. ஸோ நல்லா பால்ஸ் மாதிரி அதை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நார்மலாக சப்பாத்தி எப்படி போட்டு எடுப்பீங்களோ அதே மாதிரி இங்கே நான் போட்டு எடுக்கிறேன். இதில் வந்து அவகேடோ ஏற்கனவே அதில் ஃபேட் இருக்கிறதுனால அவ்வளோ எண்ணெய் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. ஸோ நான் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக டின்னருக்கு எக் சாப்பிடுவேன். ஸோ ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணி அதை சென்டரில் வச்சு ரேப் மாதிரி நான் இங்கே சாப்பிட்றேன். ஸோ இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்றது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
டின்னருக்கு வந்து இட் இஸ் நாட் டூ பேட். என்னென்னா கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ வந்து முடிஞ்ச அளவு ஒரே ஒரு ரேப் எடுத்துக்கோங்க. அதோட இன்னும் கொஞ்சம் எக்கு வந்து 2 eggs வச்சு ஸ்க்ராம்பிள் எக் பண்ணி அந்த ரேப்போட சேர்த்து சாப்பிடுங்க. இந்த அவகேடோனாலையும் ஆல்மண்ட் ஃப்ளார்னால எக்குனால இது எல்லாமே இந்த ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக வச்சுக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ திருப்பி நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், 80-20 ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, டோன்ட் கிவ் அப். லைஃப்பில் வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். முயற்சி 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 என்ற ஒன்றை மட்டும் நம்ம வந்து விடவே கூடாது. ஸோ லெட்ஸ் கீப் ட்ரைங். இட்ஸ் அ லைஃப் லாங் ஜேர்னி. நம்ம கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணால் கொஞ்சம் அங்கே எங்கே கொஞ்சம் சீட்டிங் பண்ணுறது ஓகே, அதுக்காக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கெட் பேக் ஆன் ட்ராக் as soon as possible. Let's not give up at all friends. Let's continue this journey. We are almost halfway there. So keep rocking. நிறைய பேர் வந்து ரெகுலராக அவங்க டயட் சார்ட்டை போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஒரு விடாமுயற்சியாக வந்து நிறையா பேர் வந்து உங்களோட குவான்டிட்டி முதற்கண்டு போட்டு எல்லாம் பண்ணுறீங்க. உங்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு சேலஞ்சில் இறங்கி அதில் ஃபுல் ஃபார்மில் இறங்கி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. ஸோ அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட டயட் சார்ட், ஒர்க் அவுட் சார்ட்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். நானும் ட்ரை பண்ணி என்னோட இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு கீப் திஸ் மொமெண்டம் கோயிங். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. இன்னும் நிறையா வரப்போகிற வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கீப் ராக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லெட்ஸ் நாட் கிவ் அப். நாளைக்கே என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க என் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். கீப் ராக்கிங்.